ஜெம்பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நாம் பார்க்க உள்ள தலைப்பு, நீ மாய வலையில் இருப்பதை என்றுதான் அறிவாய். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நாம் இந்த மாயை வலையில் இருக்கிறத எப்போதான் நாம் அறிய போகிறோம்? இந்த வாழ்க்கையே ஒரு மாயை வலை. மாட்டிக்கிட்டோம். எலி ஏதோ தெரியாமல் ஆசைப்பட்டு உள்ளே வந்து மாட்ட போல இப்போ மாட்டிக்கணும். நாம் தீவினையால் வந்து மாட்டிக்கணும். செய்த கர்ம வினையினால் பிறவி எடுத்து இப்படி மாட்டிக்கொண்டோம். இதிலிருந்து வெளியே வரக்கூடிய வழிதான் என்ன? முதல்ல நாம் எங்கே இருக்கிறோன்னே தெரியல. மாயையில் இருக்கிறோமா, உண்மையில் இருக்கிறோமா? இந்த வாழ்க்கையை அப்படியே நினச்சி பாருங்களேன். இந்த உலகம் இருக்குது. இந்த உலகம் இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன, அது பாட்டுன்னு எப்பயும் போல தான் இருக்க பொழுது நம்மளால் ஏதாவது ஒரு மாற்றமாக நினச்சி பாருங்கள். எந்த மாற்றமும் இருக்காது. நம்மளால் இந்த உலகத்துக்கு பெரிய இன்பமோ இல்லை பெரிய ஆனந்தமோ நம்மளால் தந்திருக்குமான்னு பார்த்தா எதுவுமே இருக்காது. நம்மால் ஆகக்கூடியது இந்த உலகத்திற்கு எது இருக்கு? எதுவுமே கிடையாது. அவனுடைய திருவருள் கூடினால் மட்டுமே நம்மை கருவியாக எடுத்துக்கொண்டு செயல்படுவார் சுவாமி. நமக்கு எந்த ஆற்றலுமே இல்லை, எதுவுமே இல்லை. நம்மளால் ஆக வேண்டியது ஒன்றும் கிடையாது. நாம் வாழக்கூடிய வயது ஒன்றும் 10,000 ஆண்டுகளும் கிடையாது. மிகவும் குறைந்த ஆண்டுகள், அதிகபட்சம் 100 ஆண்டு. அதற்கு மேலே வாய்ப்பே கிடையாது. இந்த காலகட்டத்தில் 70 ஆண்டு தாண்டுவோமானே தெரியல. அப்படியாப்பட்ட உணவு தான் நம்ம சாப்பிட்றோம். இதில் வாழ்க்கையில் கல்வின்றதுக்கே 25 ஆண்டு காலங்கள் வீணே போட்டுடுறோம். இதில் கல்யாணம் அது இதுன்னு ஒரு 5 வருஷம் கழிஞ்சிடுது. 30 ஆண்டு காலம் போயிடுச்சு. அதற்கப்புறம் குழந்தை, இப்படியே காலங்கள் எப்படியெல்லாம் ரசித்து வீணாக்க முடியுமோ அப்படியெல்லாம் காலத்தை வீணடிப்பதில் இந்த வாழ்க்கையில் நம்மளுக்கு யாரும் கற்றுத்தர தேவைன்னா நம்ம அப்படி வீணடிப்போம். ஏன்னா மாயை என்பது பெரும் போதை. எப்படி ஒருத்தர் குடிச்சிட்டு அவனை சுயநினைவே இல்லாமல் அவன் எப்படி வளர்றானோ, தனக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே சிலர் அப்படி சொல்லிடுவாங்க. அவன் என்ன குடிச்சிட்டு என்ன பேசினானே தெரியாமல் பேசிடுவாங்க. அப்படியாப்பட்ட மாயை குடி போதில் ஒருத்தர் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேனே தெரியாத அளவு செய்கிறான் பற்றி. அப்படிதான் இந்த உலக வாழ்வின் பற்றும் அப்படிதான். நீ எதற்காக வந்தாய் என்பதை அறவே ஒழிந்து, நீ எவரை அடைய வேண்டும் என்பதையும் அறவே ஒழிந்து, நீ எவரை வணங்க வேண்டும் என்பதையும் மறந்து, எதற்காக வாழ்கின்றாய் என்பதையும் மறந்து, நீ எதை நோக்கி போக வேண்டும் என்பதையும் மறந்து, வாழ்க்கையே மறந்து மாயையிலே மாட்டி தவிக்கும் இந்த உயிரை என்றுதான் உணர்ந்து அவன் திருவருளோடு இணையும் காலம் என்றுதான். எல்லாமே வீண் பண்றோமே. இந்த மாயில இருந்து என்னைக்கு நம்ம உணர போறோம்? நல்ல ஆன்மீகத்தை கேட்குறோம், பதிகம் பாடுறோம், சிவ சிந்தனையை ஏதோ பார்ட் டைம் போல கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிறோம். இவ்வளவு எடுத்துமே தெரியுதில்ல நாம் எதற்காக வந்தோம் என்பது தெரியுது. அதற்காக யார் போராடணும்? யாருக்காகவும் நம்ம அடுத்த உயிருக்காக போராடுறோம் கிடையாது. நம்மளுடைய உயிரை அந்த சிவத்தோடு இணைப்பதற்கு நாமளே போராடலை. அப்போ அந்த மாயை உள்ளவனு யார் போராடி இவனு கொண்டு போக போறா? பெரிய மாயை. இங்க எல்லாமே பெரிய மாயை தான். ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே இல்லை. இது ஒரு தூசி தான் சுவாமி, ஒரு தூசி தான் இந்த உலகம். இந்த உலகமே ஒரு தூசி. அதில் நாமெல்லாம் எங்க இருக்கும்? இதில் பெண்ணு, பொண்ணு, மண்ணு, சுற்றம், உறவு, இது எல்லாமே ஒன்றுமே கிடையாது. இது எல்லாத்துலேயும் நம்ம உழண்டுட்டு செத்து செத்து பிறந்துட்டே இருக்கிறதா வாழ்க்கை. எவ்வளோ பெரிய மாயை. இதில் நம்ம எப்படி தப்பிக்கிறது? முதல்ல நாம் எதற்காக வந்தோம், பிறந்தோம், இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறது பெரிய விஷயம். அதெல்லாம் தெரிந்து சிவத்தை அடையணும்னு சொல்லி நீங்கள் ஒரு காலை எடுத்து வச்சு பாருங்க.
அதற்கப்புறம்தான் தெரியும் நாம் செய்த கர்ம வினைகள் எவ்வளவு கொட்டி கிடக்குதுன்றது அதுக்கப்புறம் தான் தெரியும். சிவ வழிபாடுக்குள்ளே வராதவங்களுக்கு கண்டிப்பாக அவ்வளோ பெருசாக தெரியாது. சிவ வழிபாடுக்கு வந்த பிறகுதான் தெரியும் நாம் செய்த கர்ம வினைகள் நாம் எவ்வளோ கேவலமாக வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறோன்னு இந்த சிவ வழிபாடு வந்தால் மட்டும்தான் தெரியும். சிவ வழிபாடு வராதவங்களுக்கு கண்டிப்பாக ஒன்றுமே அந்த அளவுக்கு பெருசாக தெரியாது. ஒவ்வொன்றுமே சிவத்தை வழிபட்டால் நீ செய்த தீவினைகள் எல்லாமே அனுபவிச்சுதான் ஆகணும். எங்கேயுமே வழி கிடையாது. அனுபவித்தாதான மேலே போக முடியும். செய்த வினைகளை நாம தான் அனுபவித்தாகணும். அப்போ சிவத்தை வழிபட்ட உடனே நீ செய்த பாவம்லாம் போதும்பா நான் மன்னிச்சிடும் தூக்கின்னு போயிடுவாரா சிவபுரம்னா? கிடையாது. செய்ததை எல்லாம் அனுபவிக்க வைத்து இறைவன் உனக்கு ஞானத்தை அளித்து அவன் திருவடியோடு இணைக்கும் வழியெல்லாம் காட்டி அவர் கொடுக்கக்கூடிய ஞானத்தை பாருங்க. எல்லாருக்கும் ஒரே போல ஞானத்தை தராரா சுவாமி? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு புரிதல், ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு ஞானங்கள். எப்பேற்பட்ட சிவம்! அந்த சிவத்தை நாம் அடைவதுதான் இந்த பிறவியின் பெரும் பயன். இந்த மாயை நீ நினைத்து பாருங்க. ஒரு நாள் அமைதியாக அமர்ந்து எல்லாமே மாயை, ஒன்றுமே இல்லாத விஷயம், இது எல்லாமே நீடித்து நம்ம கூட வரப்போதா? பிறவியாக தான் உங்கள் ஃப்ரெண்டுங்க இருக்கிறாங்க. இந்த பிரிவில் ஒரு 10,000 பேர் வச்சுக்கோங்க, போன பிரிவில் 10,000 பேர், இவங்கெல்லாம் வச்சு என்ன பிரயோஜனம்? இந்த உலக வாழ்வுக்கு தான் உதவுவாங்க தவிர சிவ வாழ்வுக்கு எவருமே உதவ மாட்டாங்க. அதற்கு அந்த சிவம் மட்டும்தான் கருணையான அவன் திருவடியை தருவார் சுவாமி. நாம சிவத்திற்கு தான் உண்மையா இருக்கணும். இந்த உலக வாழ்வு பிறவியா எடுக்கிறோம். பிறவியா தாய் தந்தை சுற்றம் உறவு நட்பு. இப்போ இந்த பிறவி நீங்கள் எடுத்துக்காட்டுக்கு ஒரு சொல்கிற கதை பேர் சொல்கிற வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி நான் இந்த பிறவி எடுத்திருக்கேன். இந்த பிறவியில் நான் என்ன பண்ணுறேன்? அழகாக நானும் வளர்ந்தேன், காலேஜ் போனேன், படித்தேன், முடித்தேன், ஒரு வேலைக்கு போனேன், குழந்தை மனைவி இப்படியே வாழ்ந்தேன், செத்தேன், மீண்டும் பிறகுறேன். இந்த பிறவியில் நான் எந்த அளவு நன்மை செய்யணும் தீமை செய் இதை வச்சு ஒரு கணக்கு போடுறார் சுவாமி. கணக்குப்படி இவங்ககிட்ட நிறைய நன்மை பண்ணிக்கிறான்ப்பா. சரி, இந்த நன்மை கேட்ட ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தாக நல்லா பெரிய இடத்துல பிறக்க வை, சில செல்வந்தர் வீட்டில் பிறக்க வைன்னு பிறக்க வைக்கிறாரு. அங்கேயும் ஓஹோ நல்லா வாழறேன், இப்படியே பண்ணுறேன், கல்யாணம் பண்ணுறேன், குழந்தை பண்ணுறேன், இப்படியே சுற்றுறேன். திருப்பி பிறவி திருப்பி பிறக்கிறேன், பெரிய தீவினை பண்ணுறேன், திருப்பி மீண்டும் சிறுமையில் வந்து பிறக்கிறேன், சாப்பாடுக்கே வழி இல்லாத இடத்துல பிறந்துட்டேன். இப்படி மாற்றி பிறந்துட்டே தானே இருக்கிறேன். எவ்வளவு பெரிய மாயை தெரியுமா இந்த வாழ்வு? அதுலேருந்து நம்ம எப்போ தான் வெளிவர போகிறோம்? நாம காலம் இருக்குது. இந்த வயசு உன்னுடைய வயது, இந்த பிறப்பினுடைய வயதா உன் வயது? இப்போ எனக்கு 25 வயது. இந்த பிறவியில் எனக்கு இந்த 25 வயது, நான் 1000 பிறவியை கடந்திருப்பனே. என்னுடைய உயிரினுடைய வயது எப்பேற்பட்ட வயதா இருக்கும் தெரியுமா? அந்த வயதெல்லாம் வீணா அழிச்சிட்டேன். இந்த பிறப்பில் புதுசாக நான் 25 வயசு ஆயிடுச்சான். இந்த வயசுலேயே ஏன்பா சிவத்துக்கு போகிறேன், ஏன் சிவத்தை வழிபடுற? அதெல்லாம் கொஞ்சம் காலமாகட்டும், 40 வயசு ஆகட்டும், அதற்கு மேலே வழிபட்டுக்கலாம். 70 வயசு ஆகட்டும், பேரம்பதி பார்க்கட்டும். இவங்களை எல்லாம் பார்த்து என்ன, பார்க்காம இருந்தேன், திருமணம் பண்ணி என்ன, பண்ணாமல் இருந்தா எனக்கு என்ன? இதால் என்ன பயன்? இதையெல்லாம் நான் பிறவியா அனுபவிச்சுன்னு தானே இருக்கிறேன். அனுபவித்து தானே மீண்டும் இதே வாழ்வு தானே எனக்கு வருது. இந்த வாழ்வுக்கு எல்லாமே ஒரு கும்பிடு போட்டு நான் போகணும்னு தானே ஆசைப்படுறேன். அந்த ஆசைக்கு எதிராக அவங்க சொல்லுவாங்க மனிதர்களா, அது நம்ம வாழ்க்கையில் காதில் கேட்கவே கூடாது. இல்லறத்தோடு வாழ்வது தவறே கிடையாது, இல்லறத்தோடு வாழலாம். பற்று சிவத்தின் மீது மட்டுமே இருக்க வேண்டும். இவங்க மேலாம் பற்று இருந்தால் ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். இவங்க மேலே பற்று வைத்து என்ன கிடைச்சது? பிறவிகள் தான் கிடைச்சது. மனிதர்கள் மீது பற்று வைத்தோர்கள் எல்லோருக்கும் பிறவிதான் பரிசு. பற்றற்ற அந்த சிவத்தின் மீது அன்பு வைத்தோருக்கு பிறவியே இல்லாத பேரானந்தம் கிடைக்கும். அதனால வாழ்க்கையில் நாம பற்று வைக்கக்கூடிய ஒரே கடல் அந்த கருணை கடலான அண்ணாமலையாரின் மீதுதான் அன்பு நமக்கு இருக்கணும். அதனால் வாழ்வில் இந்த வாழ்க்கை நீங்கள் அமைதியாக யோசித்து பாருங்கள். அமைதியாக பாருங்க. உங்க வாழ்க்கையில் நீங்க என்னதான் சாதிக்க போறீங்க? இதுதான் சாதனையா? அழியும் உலகில்
எதை நம்மால் சாதிக்க முடியும்? நீங்கள் சாதித்தது எல்லாம் அழியும் பொருளானது. அழியாத பொருளான அத்திருவடியை அல்லவா நாம் நம் உயிரை கொண்டு சாதிக்க வேண்டும். இந்த உயிருக்கு பரிசே அவன் திருவடிதான். அந்த பரிசை பெறுபவர்கள்தான் இந்த வாழ்வில் சாதித்தவர்களாவர். நான் கற்றது கை மண்ணளவு, கல்லாதது உலகளவு என்பதை கூறி விடைபெறுகின்றேன். அருணாச்சலம்.